நம்ம அவல் வச்சு பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சிகப்பு அவல் வந்து நான் 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு வறுத்துக்கோங்க. லைட்டாக வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவளை பாலில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் தேங்காய் பால் இல்லை சாதாரண பசும்பால் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பசும்பாலில் தான் செய்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வேக வைங்க. வெந்துருச்சு பாருங்க. அவள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அப்புறம் தான் வெல்லமோ இல்லை சுகரோ நம்ம சேர்க்கணும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இது கூட காய்ச்சி வச்சுருந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கிறேன். தூசி ஏதாவது இருக்குன்னு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான அவல் பாயசம் ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.